சரி ரைட்டு பார்க்க ஆரம்பிச்சலாம். பல கிளாசிக்கான மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் நடந்திருக்கு. சமிசன் நியூ சாம்பியனாகவும் க்ரௌன் ஆயிருக்காங்க. ஒபாஃபெமி கிங் ஆஃப் த ரிங்காகவும் யூஎஸ்கே குயின் ஆஃப் த ரிங்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்றத டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்வீடாக புரிய வரும். ரைட்டுக்கு நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே கிக் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கம்யூனிட்டி டேப்ல மென்ஷன் பண்ணி தான் மேட்சோட ஆர்டர்ஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்றத மறக்காம கான்வர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் மேட்ச் வந்து கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸ் நடந்துச்சு. ஜே ஊசோ வர்சஸ் ரூலர் நம்ம ஒபாஃபெமிக்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் ஜே ஊசோக்கும் நல்ல வெல்கம் கிடைக்கிது. ஒபாஃபெமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெல்கம் கிடைக்கிது. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பரில் இந்த ஒரு மேட்ச் தான் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சுன்றதை நான் சொல்லுவேன். மேட்ச் ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஒபாஃபெமி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணியிருந்தாரு. ப்ராக் லெஸ்னரோட ரிட்டர்ன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே எதிர்பார்த்தோம். ஒருவேளை சம்மர் ஸ்லாமில் ப்ராக் லெஸ்னருக்கு மேட்ச் இல்லையோன்ற மாதிரி தான் இருக்கு. ஒபாஃபெமி ரொம்ப க்ளீனாக வின் பண்ணாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் த ரிங்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்மைடோட ஜென்ரல் மேனேஜரான நிக்கல்லிஸே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. அண்ட் ஆல்சோ நம்ம ஒபாஃபெமி அதுக்கப்புறமா பேசினார். நான் இதுக்கப்புறமா ரூலராக தான் இருந்தேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங்காக க்ரௌன் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் நோக்கி போவேன். எந்த சாம்பியன்ஷிப்ன்றத ஒபாஃபெமி வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. இதுக்கப்புறமா குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் மேட்ச் நடக்கும்ன்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் இருந்தாலும் டான் ஹுசேன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வராரு. டான் ஹுசேன் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே டான் ஹுசேனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. டான் ஹுசேன் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த இடத்துல பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்லும் போதே அந்த இடத்துல விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனான லிவ் மார்கன் வராங்க. லிவ் மார்கன் இவங்க இன்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் நீ ஜட்மெண்ட்ல இருந்து நிறைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்ட, நீ வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப அந்த அமௌண்ட்டை கொடுத்தே ஆகணும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் சொல்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான் ஹுசேன் என்ன சொல்றாருன்னா, என்னால் காசெல்லாம் திருப்பி தர முடியாது, ஒரு விஷயத்தை வேணா தரேன்ற மாதிரி சொல்லும்போது யூ வாட் கர்ஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. பட் கர்ஸ்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் நம்ம டான் ஹுசேனை ஒரு ஸ்லாப் விட்டு இந்த இடத்துல வந்துடுறாங்க. செல்லத்துக்கு ஒன்றுமே தெரிலன்ற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE லிவ் மார்கன் தோத்துருவாங்கன்ற ஒரு ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் யூஎஸ்கே வராங்க. இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. மேட்ச் சூப்பராக இருந்துச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நல்லா லென்த்தாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்லியிருந்தால ஸ்டார்டிங்கில் WWE ஹிண்ட் கொடுத்தாலும் ஒருவேளை லிவ் மார்கன் ஜெயிச்சிருவாங்களோன்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தோண வச்சிட்டானுங்க WWE. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கால் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் காட்டினாங்க. அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் வின் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துருந்துச்சு. பல பாயிண்ட்ல அப்படி வந்து பார்த்தீங்கன்னா தோண வச்சிட்டாங்க லிவ் மார்கன் வின் பண்ணிடுவாங்களோன்ற மாதிரி. அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரோப்லேருந்து ஸ்பானிஷ் ஃப்ளையும் அவங்களுடைய மூணு சால்ட்டையும் போட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே கையில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌனை கொடுத்துட்டாங்க. நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல டேரக்ட் ஷாட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் லிவ் மார்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஃபேஸ் பண்ண போகிறேன், உன்னையே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன்றது லிவ் மார்கன் ஃபேஸ் ஆஃபாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் யூஎஸ்கே இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ். இதுக்கப்புறமா ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்குது. செத் ராலின்ஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான மேட்ச். மேட்சோட என்ட்ரன்ஸே செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா, சேர்ஸ் கேண்டோஸ் கிக் அது மட்டும் இல்லாமல் டேபிள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறமா பிரான் பிரேக்கர் வராரு. பிரான் பிரேக்கர் வந்து நீ மட்டும் தான் எடுப்பேன், நாங்களாம் எடுக்க மாட்டோமான்ற மாதிரி அவர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து டஸ்ட்பின்ல இருந்து நிறைய விஷயங்களை எடுத்துட்டு ரிங்கில் போய் உட்காந்துருவாங்க. ரிங்கில் ரெண்டு பேர் சேர் போட்டு ஒரு 10 செகண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாங்க. ரிங்கில் பெல் அடிச்சதுக்கு அப்புறமா அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க சண்டை போட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்கர் தான். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதான் சொன்னேன், கிக் ஆஃப் மேட்சை தவிர்த்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூர மாசம் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து இந்த மேட்ச்லாம் பேங்கராகவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருந்துச்சு. மேட்ச் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாப் ரோப்லேருந்து ரெண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கு ஸோ பஸ்டட் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமாவும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாரு. அந்த ஸ்பியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபியூரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூட்டலாகவே போட்டிருப்பாரு. மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சீட்டோட எஜ்ஜில் உட்கார வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ செத்ரால்ஸ் வந்து கண்டினியூஸாக கிரப் ஸ்டாமு பெடிகிரிலாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின் ஃபால் பண்ணுறாரு, கிக் அவுட்டு. அதே மாதிரி பிரான் பிரேக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஸ்பீர் போகிறாரு. அதுக்கப்புறம் கிக் அவுட்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. இப்படி தான் ஜெயிப்பானுங்கன்ற மாதிரி ஒரு கட்டத்தில் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் ரோப்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரப் ஸ்டாப் போட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ண செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போஸ்ட் ஷோவில் சொல்லியிருக்காரு. ஸோ போஸ்ட் ஷோவில் வந்து ஒபாஃபெமி வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்க போறான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் ஒபாஃபெமி அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் எடுத்துட்டேன்னா நான் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்காக போவேன்றதை செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டேட்மெண்டாகவே போஸ்ட் ஷோவில் மென்ஷன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ட்ரிக் வில்லியம்ஸ் அவரோட டைட்டில் ரிக்கி சேன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற விதமாக இல்லை அந்த செலிபிரிட்டி லிலியாச்சி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்ஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கி சேன்ஸ் ஒரு தரமான ஸ்கெட்சை வந்து பார்த்தீங்கன்னா போடுவார். ஸோ எடி கேகரோ சேர் ஷாட் போட்டு ஒரு ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அட்டாக் பண்ணுறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருப்பார்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டெர்பியூட் பண்ணுற விதமாக இந்த விஷயம் பண்ணாங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிக்கி
ரிக்கி சைன்ஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னா கெண்டோ ஸ்டிங்கை பிடிங்கி ஸ்டீல் ஸ்டெப்ஸில் அடிச்சிடுவார். அந்த இடத்துல ரெஃப்ரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருப்பார். அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடித்த மாதிரி ஆக்டிங் கொடுப்பார். ஸோ அதோட ரெஃப்ரி என்ன பண்ணிடுவாருன்னு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு அமுச்சு விட்டுருவாரு. ஸோ அதோட சிங்கிள்ஸாகவே போகும். பட் இருந்தாலும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் ஷாட் போட்டு நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டாரு. ரீட்டைன் பண்ணதுக்கு அப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கி சைன்ஸ் வந்து நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் அட்டாக் பண்ணலான்னு வராரு. பட் இருந்தாலும் லிலியாச்சி வந்துறாரு. லிலியாச்சி வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் எல்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இவரை போட்டு பொழந்துறாங்கன்னு தான் சொல்லணும். பேக் ஸ்டேஜில் லிலியாச்சி இதுக்கு பேர் என்னன்னா இதுக்கு பேர் பீப்புள் எல்போலாம் கிடையாது. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா எச் ட்ராப்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறமா விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த டிஃபனி ஸ்டாட்டன் அவங்களுடைய டைட்டில் ஜேட் கரிகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல ஜேட் கரிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ண மாதிரி இருந்துருந்துச்சு. டிஃபனி ஸ்டாட்டன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பீஃபேப் மிச்சினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபென்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் செல்சி கிரீன் உங்களுக்கு பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. செல்சி கிரீன் வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கப்பான மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன நடக்கும்னா ஸோ டிஃபனி ஸ்டாட்டன் ஒரு கார்னரில் இருப்பாங்க. பட் இருந்தாலும் ரிங் அனௌன்சர் கிட்ட ஒரு கார்னர் இருக்கும் தெரியுமா லெஃப்ட் சைடு. ஸோ அந்த கார்னர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த டைட்டில் எடுத்து நம்ம ஜேட் கரில் வந்து டிஃபனி அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃபேர் வந்துடுறாங்க. ஷார்லட் ஃபேர் வந்து அந்த சாம்பியன்ஷிப் எடுத்து ஜேட் கரில் அட்டாக் பண்ணி விட்றாங்க ரெஃப்ரிக்கு தெரியாமல். அதை யூஸ் பண்ண டிஃபனி ஸ்டாட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெட்டியஸ்ட் மூன் சால்ட்டை போட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுடைய டைட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அப்கமிங் இவங்க 2 பேருக்கான ஃபியூட சைடில் டெவலப் பண்ணுறாங்க. WWE ஜேட் கரிலுக்கும் ஷார்லட் ஃபேருக்குமான ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் டெவலப் பண்ணுறாங்க போல. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நடக்குது. ஸோ மெயின் ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. கோடி ரோட்ஸ் அவரோட டைட்டில் சமிசேன் கந்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அரபிக் கெட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. ஃபேன் சைடில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது. மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பண்ணுறாரு. மேட்ச் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் செத்துறாலும் சாரி நம்ம கோடி ரோட்ஸும் சமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ ஒர்த்தாகவே இருந்துச்சு. என்னை பொறுத்த இதை ஏன்டா மெயின் ஈவெண்ட்டில் வச்சானுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் கம்யூனிட்டி டேபில் போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது தெரியல. இதெல்லாம் ஏன்டா மெயின் ஈவெண்ட் வச்சிங்க. ஸோ 2 விஷயம் ஒன்று நடந்தே ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து கோடி ரோட்ஸ் டைட்டில் தோக்கணும், இல்லைனா ஏதாச்சும் ரிட்டன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். மேட்சோட கிளைமேக்ஸில் என்ன நடந்திருக்குன்னா ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கந்தருக்கும் நம்ம சமிசேனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிராஸ் ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சமிசேனை மட்டும் கூப்பிட்டு ஸோ 2வது கிராஸ் ரோட்ஸ் போடலான்னு வராரு. பட் இருந்தாலும் சமிசேன் அந்த இடத்துல ரோல் அப் பண்ணி பின் பண்ணி விட்டுருவாரு. பின் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பின்ஃபாலை ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி நியூ சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாரு. சீரியஸ்லி இது அன்எக்ஸ்பெக்டட் கைஸ். ஆக்சுவலி இந்த மேட்ச் நான் லைவ் பார்க்கல. உண்மையில ஹானஸ்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த 4 மேட்ச் அதாவது ட்ரிக் வில்லியம்ஸ் மேட்ச் வர வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன். ஸோ தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா போர்ச்சுகல் மேட்ச் வேறு கல்ல இருந்துச்சா. ஸோ அப்போ எந்திரிச்சும் போது தான் பார்த்தேன் என்னடா சமிசேன் சாம்பியன் ஆயிட்டாருன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் மேட்சை குவைட் பண்ணிட்டு நான் உட்காந்து இதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ என்னதான் நடந்துச்சுன்ற மாதிரி பார்க்கும்போது சமிசேன் சாம்பியன் ஆயிட்டாரு. சைட்லேருந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சமிசேனை. ஸோ சமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாரு. எனக்கு வந்து திகச்சு போயிட்டேன். அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்தேன் சமிசேன் கையில் சாம்பியன்ஷிப் இருக்கிற மாதிரி. என்னடா நடந்துச்சுன்ற மாதிரி இருக்கும்போது அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸே பின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டாங்க. ஸோ இது வந்து சமிசேன் ஜெயிக்கிறதுலாம் ஒரு வேற விஷயம். பட் இருந்தாலும் கோடி ரோட்ஸை பின் பண்ணியே வின் பண்ண வச்சிட்டானுங்க WWE. இது சத்தியமாக அன்எக்ஸ்பெக்டட். இதெல்லாம் நடக்குமான்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் நடந்துருச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபைனலி சமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணி நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாரு. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ சமிசேனுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்கும்போது பேசியிருந்தாரு. சமிசேன் ஃபார் அவர் WWEன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு WWE சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. சரி அவர் வந்து 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் கழிச்சு தான் ஒரு WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறாரு போது ஹி ட்ரூலி டிசர்வ்ஸ் இட். இதை பற்றி நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது. பேப்பரிவை நீங்கள் ஓவரால் பார்த்தோம்னா WWE ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும். இந்த ஆட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறையாக தான் பண்ணியிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சவுதினால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால புஷ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வந்து இந்த யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி சொல்கிறது அவங்க வந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்ஸோட வச்சு ஸோ அந்த ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயினை நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சவுதியில் ப்ரொமோட் பண்ண முடியாதுன்றனால ஆட்ஸில் ரொம்ப குறைவாக வச்சுருந்தாங்களா என்னன்றது எனக்கு சத்தியமாக தெரில. அதுவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரிபிள் ஹெச் நீயா இது நீ தான் புக் பண்ணி அந்த ஷோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலாக இந்த பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பேப்பரில் நிறைய கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ செத் ராலின்ஸ் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு விஷன் கூட ஓவராலாக ஃபியூடை முடிச்சிட்டாங்கன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ சமிசேனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறாருன்றதை அப்கமிங் சொல்கிறேன்றதை சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ ESK அவங்களோட சாம்பியன்ஷிப் ஷாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் நோக்கி தான் போக போகிறாங்கன்றதை
கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம ஷார்லட் ஃப்ளேர் வர்சஸ் ஜேர்கெலுக்கான ஃபியூடையுமே ஹிண்ட் பண்ணியிருக்காங்க சம்மர்ஸ்லாம்காக. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒபாஃபெமே யாரை சேலஞ்ச் பண்ண போகிறாருன்றதா அப்கமிங் ராஸ் மேக்டவுனில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதா வேணும். அண்ட் ஆல்சோ WWE ஒரு மேட்சை சம்மர்ஸ்லாம்காக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லிவ் மார்கன் வர்சஸ் யூஎஸ்கேக்கான உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தா சம்மர்ஸ்லாமில் நடக்கும்ன்றது இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது ஃபஸ்ட்டு மேட்சாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதாவது பிளேயர் சொல்லி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பேப்பர் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட் மேட்ச்னா ஸோ ஸ்டீல் கேஜ் மேட்ச் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெஸ்ட்டுன்ற மாதிரி நேம் பண்ணுவேன். ஒஸ்ட் மேட்ச்னா ஸோ கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி 5 மேட்ச்மே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். டீமாக இருக்காங்க நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.